ஓ ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்த வழி, இது நான் போக போகிற வழி. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல்லாக தண்ணி சவுண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேட்குது. தண்ணி சவுண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த வழியை கண்டினியூ பண்ணுவோம். கிட்ட வந்துட்டோம். ஓகே, இங்கேருந்து தண்ணி கொஞ்சம் வேகமாக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். சன்லைட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி சன்லைட் இருக்குது. கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் மரங்களுக்கு உள்ளே வந்தனால எனக்கு வந்து அப்படி கொஞ்சம் இருட்டான மாதிரி தெரியுது. பட் ஆனால் மணி 2 தான் ஆகுது. கரெக்டாக மதியானம் 2 மணி ஆகுது. க்ளவுட்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. ஸோ அதனால் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போகணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். ஓகே, இங்கே கொஞ்சோண்டு கல்லுக்கெல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு சின்ன பிரேக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வேணால் நம்மளால் இன்னும் வரல. ஸோ ஒரு வர வரைக்கும் வேணால் நம்ம இங்கே இருப்போம். ஐயோ, இதுன்னு என் மண்டைக்கு மேலே எவ்வளோ சுற்றிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்னும் நம்ம மேலே போகணும். ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு 2 நிமிஷம் இருப்போம். நான் மேலே போயிட்டு ஃபைன் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் வந்த வழி கரெக்டாக அந்த கேப் வழியாக வந்தேன். இப்போது இதை க்ராஸ் பண்ணி இங்கே ஒரு கேப் வழியாக ஏறுது. கிட்டத்தட்ட நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் நடக்க ஆரம்பித்தே வந்து எப்படியோ ஒரு நியர்பை நேரம் 30 மினிட்ஸ் கிட்ட 45 மினிட்ஸ் கிட்டே ஆகிருக்கலாம். தெரில, ஆக்சுவலி அதை கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, நம்ம திரும்பவும் ஆற்றை கிராஸ் பண்ணி அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம மக்கள் வந்திருக்காங்க. சன்லைட் எனக்கு பின்னாடி போயிடுச்சு. ஓகே, இது எங்கே மேலே ஏறுற மாதிரி ஏறுது. கரெக்டாக தான் போகிறோமான்னு தெரில. ஓகே, கிவ் இட் எ ட்ரை. ஏறி பார்ப்போம். தண்ணிக்கு பக்கத்தில் தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. வழி மாறலை. வழி மாறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தண்ணிக்கு பக்கத்துலேயே தண்ணியோடையே அப்படியே நம்ம வந்த மாதிரியே போயிடணும். சவுண்டு கேட்குது. எங்கே அண்ணா பார்த்துட்டு ஐயா இவ்வளோ தூரம் ஏறி வந்து பார்த்துட்டேன். வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டேன். ஆனால் நான் இங்கே மேலே ஏறி வரேன் போலையே. பார்த்துட்டேன். ஓகே, ஆனால் நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்து போகணும். நான் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. நான் கேமரா திருப்பி காட்டுறேன். ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குங்க. இங்கே நிறைய பேர் வராங்க. சரி, எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஆக்சுவலி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இதை, தெரியுதா? இங்கேருந்து இந்த மரத்தை உடச்சி போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்தாச்சு கரெக்டாக. நம்ம வந்து வாவ் யாருமே இல்லை, யாருமே இல்லை. வீசும் காத்தோட வந்தா இது போதுமே. வாவ், தைரியமாக இந்த மரத்தில் நிற்கலாம், ஒன்றுமே இல்லை. அருமையாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டோம். ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் தூக்கி என் பேக்கில் பேக் பண்ணி பேக் ஏதோ ஒரு பக்கம் பத்திரமா வச்சுட்டு நம்ம போய் நீராட போகிறோம். ஆக்சுவலி தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது கீழே பாறை அந்த கலரில் இருக்கிறனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கோ ஒரு ஓரமாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் இது பண்ணுவோம். ஓகே, என் கூட வந்தவர் வந்துட்டார். இங்கே ஆக்சுவலி நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக சரக்கு பாட்டில், பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கிடக்குது. ஸோ அதனால் சேஃபர் பிளேஸ். ஆனால் வந்து வரும்போது பசங்களாக வாங்க, கூட கொஞ்சம் நிறைய பாட்டியத்தெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருப்பீங்க. அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இதிலேருந்து குளிச்சுட்டு நம்ம அடுத்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்புறப்போ நான் திருப்பியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கான லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போடுவேன், அப்படி இல்லைனா எண்டிங்கில் போகிறேன். எண்டிங்கில் மேபி அதை நான் மாற்றிக்கிறேன். ஓகே, சீரியஸாக எவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்து. நாங்கள் போய் குளிக்க போகிறேன். பாய். ஓகே, நம்ம வந்து நீட்டாக ஒரு குளியலை போட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இங்கெல்லாம் ஆழம் கம்மி தான், ரொம்ப நம்ம நின்னாலே நிற்கிற அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா தண்ணி கொஞ்சம் குப்பையாக இருக்குது. நம்ம அந்த தண்ணி விழுகிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இலத்தலை, இந்த மூங்கிலிங்கெல்லாம் அடிச்சுட்டு வருது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சா தாராளமாக வரலாம். ஏன்னா நாங்கள் வரும்போதே வந்து ஒரு போலீஸ்காரங்கிட்ட தான் வழி கேட்டோம், அவங்களே சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப தடை செய்யப்பட்ட இடம்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக வரலாம். இங்கே நிறைய பேர் வராங்க. நாங்கள் வந்த டைம் இப்போ யாரும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும். அது ஒன்று தான். நான் வந்து வந்த வழியெலாம் கொஞ்சம் இது பண்ணி போடுறேன், ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வரணும். அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்போது நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்படியோ ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு 2க்கு தான் வண்டி எடுத்தோம். இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும். ஸோ நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். அது ஒன்று தான். நான் திரும்பி போகும்போது அந்த வழியை பற்றி நான் என்ன சொல்கிறேன். பட் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பர். ஓகே, நான் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம திருப்பியும் நம்மளோட ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சி யூ. பை பை வாட்டர் ஃபால்ஸ். ஏதோ தென்பானியோ ஏதோ வந்துச்சு. நான் என்னென்னு பேர் என்னன்றதை நான் இதில் போடுறேன். ஸோ டாடா, சி யூ. இதுக்கப்புறம் நான் எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் தேங்க்யூ, ஒரு நல்ல ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஸோ இப்போ நம்ம திரும்பி நடக்க ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம லைட்டு குறையில, ஆனால் மணி 3 ஆயிடுச்சு. எப்படியும் 4 மணிக்குள்ளே நம்ம வந்து வண்டி எடுத்தாகணும். கிளம்பலாம். ஓகே, பை பை. அடுத்த ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பாக நடந்து போய் ஆகணும். அங்கே இங்கேன்னு ஏறி போகணும். இப்போ இங்கே வரவங்க நிறைய பேர் பாதியிலே திரும்பி போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதியிலே திரும்பி போகிறாங்க. ஸோ வந்தால் ஒர்த்தான பிளேஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அசாம்லேயோ இல்லை வந்து கவுஹாட்டிலேயோ இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய இடம். பெஸ்ட்டு உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஆட்டோ அதெல்லாம் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஊருக்குள்ளே இங்கே லோக்கலில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்து எடுத்தால் மட்டும்தான் இருக்காங்க. அது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரணும்னா நீங்கள்
மேபி ரெண்டல் பைக்ஸ் ஆர் ஓன் பைக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, நான் கேமரா திருப்பி காட்டுறேன். வந்துட்டேன், போகலாம் நான்லாம் வந்துடுவேன். ஓகே, பேண்ட்டை கொஞ்சம் எடுத்து விட்டுப்போம். ஓகே 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 நான் பார்த்துட்டேன். வாவ், ஓகே, கல் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா இந்த அட்டைப்பூச்சிலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கூட வந்தவருக்கு வேறு லைட்டாக கடிச்சிட்டு இருந்திருக்கு. அது தெரியவே இல்லை, கடைசியில் தான் எடுத்து போட்டார். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து கடிக்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது. நீங்களாம் வந்து அப்பப்போ உங்களோட உடம்புல செக் பண்ணிக்கணும். ஸோ நான் என் உடம்புல ஃபுல்லாக பார்த்துட்டேன், எதுவும் கடிக்கலை, அவருக்கு தான் கடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஆக்சுவலி முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே எந்த வழியில் வந்தோன்னா, நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். அந்த லொக்கேஷன் நேம் மட்டும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வில்லேஜ். இந்த வில்லேஜுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு ரைட் கட்டு மாதிரி காட்டும். ஸோ அது வரைக்குமே, அதாவது ரூட் மேப் காட்டல, நாங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கரெக்டாக இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும் முன்னாடி. அந்த ஸ்கூலோட லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே ரோட்லேயே ஒரு ஓரமாக வண்டியை போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓடும். இதுக்கு அப்படியே நடந்து போனீங்கன்னா போதும். இங்கே இருக்கிறவங்ககிட்ட வழி கேட்டாலும் தான் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே நடந்து போயிட்டு, ஸோ என்னோடய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். இதில் என்னென்னா, இந்த வழியில் போய் அப்படியே பின்னாடி சுற்றிட்டு இந்த மலைக்கு அந்த சைடு இந்த மலைக்கு அந்த சைடு வந்து இதை சுற்றிட்டு நம்ம போனோம். கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்கலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கலை, மீடியமாக நடந்தோம். எங்கேயும் உட்காராமல் நடந்துட்டு எப்படியும் ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபுல்லாக போகிறதுக்கு. இங்கே வந்து ரொம்ப ட்ரைப் பீப்புள், மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச சிக்னலே கிடையாது இந்த ஊருக்கு. இங்கே பெருசாக அவ்வளோவா வீட்டு இருக்கிற மாதிரியும் தெரில. எல்லாருமே வந்து வெளியே இருக்கிற பொருட்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணல. இங்கே கையால் பின்னப்பட்ட கூடை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நம்ம அவ்வளோதான், இதை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உண்மையிலுமே ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபால்ஸுக்காக வரீங்க அப்படின்னா வேணாம். சப்போஸ் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது அசாமில் இருக்கீங்க, இல்லை கவுஹாட்டியில் இருக்கீங்க, ஒரு 1 டே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போகலாம். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹில்ஸ் ஏறுற மாதிரி இல்லை, கொஞ்சம் எல்லாருமே யார் வேணாலும் வரலாம். அது வரைக்கும் வழியுமே இருக்குது. ஸோ எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்மளுக்கு அப்படியே பசிக்க ஆரம்பிக்குது. நம்ம அப்படியே கிளம்பலாம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வர போகணும். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து வழி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இருக்கிறவங்கள கேட்டுட்டு நீங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் ஆடு மேய்க்கலான் இருக்கேன், ஆனால் பசிக்குது. நம்ம கிளம்புவோம். பாய்.